ஓகே மக்களே, கிரிக்கெட் இஸ் பேக் அப்படின்னு தான் சொன்னோம். அண்ட் டோர்னமெண்ட் மறுபடியும் அப்படியே ஆரம்பிச்சிச்சு. அம்பேத்கர் செலக்ட் கானத்தூர் வர்சஸ் மாயா ஃப்ரெண்ட்ஸ் கோவலம், இவங்க 2 பேருக்கிட்டே தான் வந்து இப்போ மேட்ச் நடக்க போகுது. அதுக்கு கமெண்ட்ரியில் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் இங்கே அருண் நான் வந்திருக்கிறேன். வழக்கம் போல தான் முதல் இன்னிங்ஸ் வந்து நான் கண்டிப்பாக வந்து ஆரம்பிச்சு விட்ருவேன். ஸோ அடுத்தடுத்து வந்து அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த மேட்ச் இன்னும் கொஞ்சம் குரூஷியலாக இருக்கும். ஏன்னா 2 டீமே வந்து சூப்பர் டூப்பரான ஒரு டீம். பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி ரெண்டுலையுமே வந்து நல்லா ஆதிக்கம் செலுத்துறவங்க. கேப் பத்திரம் அம்பேர் ஜி. இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டர் நான் எதிர்பார்க்கலையப்பா. கிண்டி விட்டாரா எங்க இருந்து மனுஷன், எவ்வளவு தூரத்துக்கு அடிச்சிட்டு இருக்காரு. எப்பா அடி, சீரியஸ்லி அன்பிலிவபிள் ஷாட்ரா. நோ சரியான ஷாட்னானா. யாகிங் லென்த்து பால் வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டெப் ஃப்ரண்ட் ஃபுட்டை கிளியர் பண்ணி சரியான ஒரு அடி லாங் ஆஃப்ல 6. வெல்கம் வெல்கம் வார்ம் வெல்கம் ஒன்றி மேன் வித் ஸ்டீல் ஹேண்ட். ஓ அதே மாதிரி ட்ரை பண்ணார் பட் ஆனால் பால் மாட்டல. மாற்றி கொஞ்சம் நல்லா ஆடிக்கிட்டு இருக்கானப்பா. போன மேட்ச் எங்கே விட்டாங்களோ மாயா ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி தான் அடிக்கிறாங்க. தள்ளி போடப்பட்ட ஒரு காரணத்தினால அம்பையர் சிக்னல் வந்து அங்கே வைடுன்னு காமிச்சிருக்கிறாரு. ஸோ தட் இஸ் அ வைடு. தள்ளி போட்டிருக்கிறாங்க. ஷாட் எக்ஸ்ட்ரா கவர்ல. ஓ நல்ல கேட்ச் நைஸ் ஜட்ஜிங் கேட்ச். காத்து கொஞ்சம் அதிகமா இருக்குது. முக்கியமா அந்த திசையில பால் அப்படியே பின்னாடி ஏர்ல டிராவல் ஆகிட்டு போகும். பட் ஆனா வந்து அந்த இடத்துல நல்ல கேட்ச் பிடிச்ச ஒரு விக்கெட் விழுந்திருக்குது. ஸ்டார்டிங்கே வந்து ஒரு 6 விழுந்ததுக்கப்புறம் அடுத்து ஒரு டாட்டு அப்படி சொல்லிட்டு விக்கெட் விழுந்துருக்கு. ஃப்ளாட்டட் ஷாட்டு. பின்னாடி ஆள் கிடையாது, ஏன்னா வெளியே 2 பேர் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். ஸோ 1 பவுன்ஸ் அங்கே பவுண்டரி வேற போயிருக்குது லாங் ஆனில். மறுபடியும் பவருக்கு பேக்காக ஒரு பர்ஃபார்மன்ஸோட வந்திருக்காரு ஐயா. நல்ல ஒரு ஆரம்பம். ஓ டவுன் த லெக் ரொம்ப தள்ளி போட்டாரு. அது ஒரு வைடு. ஓ லோ ஃபுல் டாஸ். செம்ம கவர் பண்ணி ஃப்ரண்ட் ஃபுட்டை கிளியர் பண்ணி செம்ம ஷாட். மிட் விக்கெட்ல மறுபடியும் ஒரு 6. அந்த ஓவர் மாற்றி கொஞ்சம் பேங்கரா நிறைய வந்துகிட்டு இருக்குது. மாற்றி செம்மையான ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேங்கர் ஷாட்ஸுமே இங்கே வந்துகிட்டு இருக்கு இந்த ஓவரில். முதல் பவர் பிளேல இப்படியா. ஓ ஃபிளிக்கு அடிக்க நினைச்சதுன்றது மிட் விக்கெட்ல ஸ்கொயர் லெக்ல, ஆனால் போனது ஃபைன் லெக்ல. அதுவும் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டரியில் வந்துருக்குது 4. அண்ட் அது மட்டும் இல்லாமல் முதல் ஓவர் முடிஞ்சிருச்சு. அந்த முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 22 ரன் ஆன் போர்ட் ஃபார் 1 விக்கெட் லாஸ். யோ இன்னையா குறவர்னு கேட்குது. எதையாவது கொண்டாந்து கையில் கொடுத்து விட்டுறீங்க உங்க. ஒன்றும் இல்லை டிஜே, லைட்டாக அப்பளம் சாப்பிட்டுட்டேன், அதனால் குறன்னு கேட்கும்.
அடுத்த புதிய பவுலரா வினோத் குமார் உள்ள வந்திருக்காரு. Starting with the over a banger 6. Yamma shot na no. Square legless தரமான ஒரு 6. DJ Raggle. Again full toss தப்பான லென்த் மறுபடியும் பால் 4 போயிருக்கு. ஸ்டார்டிங் முதல் 2 பாலே 6. ஸோ பவுண்டரிஸ் மாற்றி முதல் 2 பாலில் வந்த நிலைமையில அடுத்த ஒரு வைடு. ஸ்ட்ரைட்டா ஃப்ரண்ட் ஃபுட்ல கிளியர் பண்ணிருக்காரா? ஹைட்டா போனாலும் லைட்டா போனாலும் வெயிட்டா போயிருக்குது 6. பேங்கரா வந்து மாற்றி விழுந்துக்கிட்டு இருக்கு. செம்ம ஸ்டன்னிங் ஓவரா போயிட்டு இருக்கு. ஓகே, டீசன்ட் கம்பேக் பை த பவுலரா. சீரியஸ்லி நல்ல பால் இந்த பால். ஏன்னா முதல்ல வந்து ஒரு ஃபுல் டாஸ், அப்புறம் ஒரு லோ ஃபுல் டாஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்லாட் லென்த்தில். பட் இந்த பால் ஒரு நல்ல பால். ஆஹா, பேட்டரி ஏமாந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். படனா கீப்பர் விட்டுட்டாரே அப்படின்ற மாதிரி இருக்குது. நல்ல ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் அண்ட் அது வந்து பை. ஆக்சுவலாக அது ஒரு டாட் பாலாக வர வேண்டியது, பட் கீப்பர் கையில் மாட்டாத காரணத்தினால ஸோ அது வந்து ஒரு பை. ஸோ ஒரு ரன் பையில் வந்திருக்குது. சூப்பர் பால் டு end this over அப்படின்னா சொல்லணும். 2 ஓவர் முடிவில் ஸ்கோரு 41 ஃபார் 1 விக்கெட் லாஸ். நியூ பால், ஓல்டு பால். ஸ்கோர் 2 ஓவர் முடிவில் 41 ஃபார் 1 விக்கெட் லாஸ். ஓகே, அடுத்த பவுலராக வந்து பார்த்தீங்கன்னா பவுல் ராஜ் அவர் தான் வந்து உள்ளே வந்திருக்கிறாரு. ஸோ 2 ஓவரில் பேங்கர் வந்திருக்குது. ஸோ அடுத்த ஓவர் முதல் பால். தூக்கி இது பண்ண அடிக்க முயற்சி, பட் ஆனால் பால் மாட்டல. அண்ட் அது வந்து ஒரு ஸ்டம்பிங்கான அப்பீல் ரிவ்யூ கேட்டிருக்கிறாங்க. க்ளோஸ் கால் அமைகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இருக்குது.
ரிசல்ட் என்ன? ரிசல்ட் அங்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்பையர் கை காமிச்சா. ஸோ அது ஒரு நாட் அவுட்டு. ஒரு குயிக்கான ஒரு அம்பையர்ஸோட டிசிஷன் வந்திருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் குயிக் ஸ்டம்பிங்கும் வந்திருக்குது. ஃபீலிங்பா ஒரு கம்பேக் பாலு. ஸோ இந்த ஓவரில் கம்பேக் கொடுப்பாங்களா அப்படின்றத பார்க்கணும். ஓ நல்ல வேரி லென்த்தில் நல்ல வேரியேஷன். முக்கியமாக பவுலிங்லேயும் நல்ல வேரியேஷன். பேக் டு பேக்காக டாட் பால் வந்திருக்குது. குட் சைன். சிஎஸ்சி நல்ல விஷயம் அம்பேத்கர் செலக்டுக்கு. ஓ உள்ளத்துக்கு போட்ட பால மறுபடியும் மினி ஹெலிகாப்டர் வந்துருக்குதுப்பா. செம 6 லாங் ஆன் தலைமையில. ஆஹா ஷார்டிஸ் வந்து டவுன் த ட்ராக் இறங்கி வந்து முயற்சி பண்ணணும்னு பார்த்தாரு. பட் ஆனால் பால் அம்பையர் வந்து ஒயிட் சிக்னல் காமிச்சிருக்காரு. சீரியஸ்லி நல்ல ஐடியா. டவுன் த ட்ராக் இறங்கி வந்த உடனே வந்து லென்த்தை ஷார்ட் பண்ணி ஒரு ஷார்ட்டிஷாக போட்டார். அண்ட் அது கீப்பர் கைக்குமே கேரி ஆச்சு. பட் ஆனால் விக்கெட்டு போகலை. அண்ட் அது ஒரு ஒய்டு வேற ரீவால். எச்சு நீ பாட்டு பேட்டரி மாத்துன்ற ஓயாம ₹100 பேட்டரி ஒரு தரத்துக்கு. ஓகே இப்போ ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓவர் முடிவில் 53 ரன் ஃபார் 1 விக்கெட் லாஸ். நடுவில் 2 ஓவர் கமெண்ட்டில் மைக் வந்து பேட்டரி மாற்றணும். ஸோ அந்த டைமில் இதாகிடுச்சு. வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். அடுத்து டான்சிங் ரோஸ்னு செல்லமா அழைக்கப்படுற நம்ம மாஸ் அண்ணா வந்துருக்கிறாரு. ஃபுல் டாஸ் அண்ணனை வரவேற்றிருக்காங்க அப்படின்னா சொல்லணும். சரியான ஷாட். ஸ்டார்டிங் வித் 6 ஸ்கொயர் லெக்ல. ஓ மறுபடியும் லோ ஃபுல் டாஸ். அழகான ஒரு ஃபிளிக். ஆனா அந்த ஃபிளிக்ல விக்கெட் எடுத்துருக்காரு. மாசனா மாஸ் கட்டிட்டாருமா. மறுபடியும் இன்னொரு விக்கெட் விழுந்துருக்குது. மாயா ஃப்ரெண்ட்ஸுக்கு 2வது விக்கெட் டவுன். ஒரு வெல்கம் விக்கெட் வந்திருக்குது அம்பேத்கர் செலக்டுக்கு. அவ்வளோதான். அண்ணன் இஸ் பேக் அப்படின்ற மாதிரி. ஸோ 2 பால் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு பாருங்க அண்ணனோட பவுலிங்க்கு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது.
ஓ இங்க ஒவ்வொரு பாலுக்கும் இங்க பவுண்டரி போகுதோ இல்லையோ, ஆனா அண்ணனோட பவுலிங் ஆக்ஷனுக்கே இந்த ரசிகர் பட்டால இருக்குது. அவ்வளவுதான், நம்ம சர்மாஜி குஷி ஆயிட்டாரு. இங்க பாருங்க விமல் சர்மாவை. ஓவரோட அடுத்த பால், பட் ஸ்டில் பி சீரியஸ். 59 ரன் ஸ்கோர் போர்ட்ல இருக்கு. அடடா, மறுபடியும் நல்ல பால போட்டிருக்கிறாருப்பா. கை நல்ல பால போட்டிருக்காரு. எப்படி நடந்து வந்து ஓடி வந்தாலும் இல்ல உருண்டுகிட்டு வந்தாலுமே வந்து கரெக்டா பால லைன்ல போட்டுறாரு அண்ணன். மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஓகே, 1 ball more. 1 more. ஆஹா, பின்னாடி தள்ளி போட்டுட்டாரு. டவுன் த லெக்ல போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. அண்ட் அது ஒரு எக்ஸ்ட்ராஸ் கணக்கில் எத்தனை ரன் ஓட போறாங்க இல்லையே. ஸோ வைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரன் வேற ஓடி இருக்கிறாங்க. நமக்கு இதெல்லாம் தேவையா கோபி? நம்ம வாங்குற 5க்கும் 10க்கும் நமக்கு கோ கமெண்டேட்டர் வந்து நம்ம மாசண்ணே மாதிரி ஒன்று ட்ரை பண்ண அப்படி. நமக்கு இதெல்லாம் தேவையா கோபி? நம்ம வாங்குற 5க்கும் 10க்கும் பெட்டர் டெலிவரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, பால் வெளியே போயிருக்குது. வைடு. என் தலைவன் சிங்கம் வந்துட்டான்டா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார். எக்ஸ்ட்ரா கவர்ல. ஆஹா, கொஞ்சம் அண்ணன் முன்னாடி வந்தானா மேபி இன்னொரு விக்கெட் விழுந்திருக்கும். பட் ஆனால் விழுகல. சச் a single and yes, ஒரு என்டர்டெய்னிங்கான ஓவர் கேம் டு எண்ட் அப்படின்னா சொல்லணும். ஒரு சிங்கிளோட ஓவர் முடியுது. 4 ஓவர் முடிவில் 65 ரன் ஃபார் 2 wickets லாஸ். இங்கே மாயா ஃப்ரெண்ட்ஸ் டீம் இப்போதைக்கு அடிச்சிருக்கிறாங்க. சின்ன பொண்ணு யாரும் தன் சட்டப்பா பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு புட்டா சித்தப்பா ஊட்டப்பா கிழிஞ்சு போகும் ஐயா சித்தப்பா. எப்பா எப்பா ஞானா உங்க அக்கா எங்கட காணா. எப்பா எப்பா ஞானா உங்க அக்கா எங்கட காணா. 2 ரவுண்டு உள்ள விட்டா பிறகுதப்பா ஞானா. டபாய்க்கிறாடா கண்ணம்மா டபாய்க்கிறாடா. துபாய் போய் வந்த எங்கிட்ட டபாய்க்கிறாடா. சிரிப்பு வருது சித்தப்பா. இந்த சின்ன பொண்ணு யாரு வந்த சத்தப்பா. மொதல் பாலே ஷார்டஸ்ட் டெலிவரி. பட் ஆனால் வந்து சரியா படல. ஸோ உள்ள நிறைய ஃபீல்டர்ஸ் இருக்கிற காரணம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆஹா, கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சுப்பா பால். மொதல் பால் நல்ல பால் போட்டு அடுத்த பால் ஒரு ஒயிட் பால் போடலாமா அப்படின்ற மாதிரி இருக்கு அம்பேத்கர் செலக்ட் டீமோட மைண்ட் செட்டு. ஸோ வைடு. ஸ்ட்ரெயிட்டா ஒரு டைமிங் மட்டுமே பண்ணிருக்காரு. ஆனா அந்த டைமிங்கே போதுமானதா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 6 பேருக்கு எக்ஸ்ட்ரா கவர்ல இன்சைட் அவுட் ஷாட். அழகான ஒரு ஷாட். டோர்னமெண்ட் ஆரம்பிச்சதுலேருந்தே அந்த ஷாட் வருமானு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனலி பார்த்தாச்சு. அழகான இன்சைட் அவுட். அப்புறம் ஒரு எஜ்ஜு. ஸோ அந்த எஜ்ஜோட இன்னொரு விக்கெட் விழுகுது மாயா ஃப்ரெண்ட்ஸுக்கு. அண்ட் 3rd விக்கெட் டவுன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அழகான ஒரு காட் பிகைண்டு. அழகான ஒரு கேட்ச் பிடிச்சிருக்காரு நம்ம அண்ணன் அன்சாரி அண்ணன். அதை தொடர்ந்து 3rd விக்கெட் டவுன் ஆயிருக்குது ஃபார் மாயா ஃப்ரெண்ட்ஸ் டீம். இருந்தாலும் ஸ்கோர் போர்டு வந்து டீசெண்டாக தான் போட்டிருக்கிறாங்க. டீசெண்டில் நல்லாவே போட்டிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டில் ஃபியூ மோர் பால்ஸ் லெஃப்ட் இன் திஸ் கேம். பட் அம்பேத்கர் செலக்ட் மஸ்ட் நீட் டு டிஃபெண்ட் தெம் அப்படின்னு தான் சொல்லணும்ப்பா. சீரியஸ்லி நம்ம நல்லா தான் போயிட்டு திடீர்னு வெயில் வந்துருச்சு. அடுத்த பால் விக்கெட்டுக்கு அப்புறம் பெட்டர் டெலிவரி அப்படின்னு சொல்லலாம். சீரியஸ்லி
பவர் பிளே ஓவரில் உள்ள பூந்து விளாண்டுக்கிட்டு இருக்காரு. என்னதான் 6 அடிச்சாலும் அடுத்து வந்து பயங்கரமாக தான் இது பண்ணிட்டு இருக்காரு. விக்கெட்டுக்கு அப்புறம் அடுத்த பாலே ஒரு டாட் பால் வந்திருக்குது. ஹைட்டா போயிருக்கு, டைமிங் இல்ல. அழகான ஒரு கேட்ச் மிட் ஆன்ல, 2வது விக்கெட் கிடைச்சிருக்கு இந்த ஓவர்ல. கனகம்மா சத்துரா காதலுக்கம்மனு பத்துரா காதலிக்கிற பேரை சொல்லி கதட்டிடுவா சுந்தரம் மாமல்ல ஸ்டேஷனு பண்டி பஜா ஸ்டேஷனு மயிலாப்பூர் ஆட்டிக்கிட்ட கத்துக்கடா டியூஷன் டபாக்கிராடா கண்ணம்மா டபாக்கிராடா துபாய் போய் வந்த எங்கிட்ட டபாக்கிராடா சிரிப்பு வருது சித்தப்பா இந்த ஸ்மால் பொண்ணு யாரும் இந்த சித்தப்பா ஏமா ஏமா ஸோ இந்த இன்னிங்ஸோட இறுதி பந்து. அந்தோடனே அடிப்பா பவுண்டரி போச்சாப்பா. இல்லப்பா பால் ஸ்டாப் ஆயிடுச்சா கடைசியில்? எஸ், பீச் மண்ணு. ஸோ பவுண்டரி பெருசாக உருண்டு போகாது அப்படின்ற ஒரு விஷயம். அண்டு 2 ரன்னோட முதல் இன்னிங்ஸை முடிச்சிருக்கிறாங்க. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து கேப்டன் தான் வந்து அடிச்சிருக்கிறா அப்படி. ஸோ அந்த 2 ரன்னு 74 ரன் மாயா ஃப்ரெண்ட்ஸ் அணி வந்து ஸ்கோர் போர்ட் போட்டிருக்கிறாங்க. 75 ரன் அம்பேத்கர் செலக்டுக்கு வந்து ஒரு டார்கெட்டாக நிர்ணயிச்சிருக்கிறாங்க. ஸோ முக்கியமாக இந்த டோட்டலை வந்து சேஸ் பண்ணுறதுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை, ஒரு ப்ரெஷர் ரவுண்டு. ஏன்னா ரவுண்ட் நம்பர் 4, அடுத்த ரவுண்டுக்கு போனால் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ப்ரைஸ் உண்டு அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த வரிசையில் அம்பேத்கர் செலக்டா இல்லை மாயா ஃப்ரெண்ட்ஸா அப்படின்றது வந்து செகண்ட் இன்னிங்ஸ் முடிவில் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ 2வது இன்னிங்ஸாக காத்திருப்போம். அது வரைக்கும் இப்போ ஆடல் பாடல் தான். ஓடுங்க டிஜே பாட்டை. கூட வந்தது மேட்டரு இன்ட்ரவல் கேப்ல நான் ஊத்திக்கிட்டேன் குவார்டரு 6 பார் போர்ட்டரு அவருக்கு ஒரு டாக்டரு ஆட்டோவுல எத்தின்னு பண்ணா ஏறுதடா மீட்டரு காரக்குடி ஆச்சுங்கோ அவக்காரக்குடி ராமுழுக்க பேச்சுங்கோ சின்ன வீடு வச்சதால வாங்குதம்மா மூச்சிங்கோ டபாக்கிராடா கண்ணம்மா டபாக்கிராடா துபாய் போய் வந்த எங்கிட்ட டபாக்கிராடா சின்ன பொண்ணு யாரும் உந்தன் செத்தப்பா பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு குட்டா சித்தப்பா மூட்டப்பா கிழிஞ்சு போகும் ஐயா சித்தப்பா எப்பா எப்பா ஞானா உங்க அக்கா எங்கட காணா எப்பா எப்பா ஞானா உங்க அக்கா எங்கட காணா 2 ரவுண்டு உள்ள விட்டா பறக்குதப்பா ஞானா டபாக்கிராடா கண்ணம்மா டபாக்கிராடா துபாய் போய் வந்த எங்கிட்ட டபாக்கிராடா மாயா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முதல் இன்னிங்ஸில் மாயா ஃப்ரெண்ட்ஸ் டாஸ் வின் பண்ணி நாங்கள் பேட் பண்ணுறோம்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 74ல் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் ஒரு ஹியூஜ் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் பிருத்விராஜன், தினகரன். அவங்கள்ட்ட ஒரு செம கான்ட்ரிபியூஷன் 28 of 10 அண்ட் 27 of 11. அண்ட் பவுலிங்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட்டு மிலானு. அதுக்கப்புறம் நம்மளோட என்டர்டெய்னர் முகமது மாசனா அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா 1 விக்கெட்டு. அண்ட் ஸ்டார்டிங்கில் ஸ்ரீராஜ் மாதிரியே பவுலிங்கை ஃபயராக போட்டு 1 விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தா. அப்படி மொத்தமாக 4 விக்கெட்டை லூஸ் பண்ணியிருந்தாங்க மாயா ஃப்ரெண்ட்ஸ் கோவலம். அண்ட் இங்கே பேட்டிங்காக ரெடி ஆகி விட்டாங்கப்பா நம்மளோட அம்பேத்கர் செலக்ட் டீமு. ஐயா மாசையா, எனக்கு ஒரே ஒரு கேள்வி. பவுலிங் போடும்போது ஸ்டெம்ப்லேருந்து ஒளிஞ்சிட்டு பவுலிங் போடுறீங்க, அதே மாதிரி பேட்டிங் ஆடும்போது ஸ்டெம்ப்லேருந்து ஒளிஞ்சிட்டே பேட்டிங் ஆடுவீங்களா ஐயா?
ஸோ இன்னைக்கு இன்னிங்ஸ் ஆரம்பிக்கும் போது அந்த இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட்டில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. ஸோ குறைஞ்ச வயதில் கேப்டன் ஆகி டெஸ்டில் சதம் அடித்த இந்திய கிரிக்கெட் வீரர் யார் அப்படின்னு சொல்லிட்டு முகமது அசாருதுன்றது தான் ஆன்சர், கரெக்டான ஆன்சரு. ஸோ அதை நம்ம காணத்தூர்லேருந்து கோமதி அவர்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி. அண்ட் இதே மாதிரி நிறையா குவிஸுக்கு கரெக்டான ஆன்சர் பண்ணுங்கள். இப்போதைக்கு 75 டார்கெட் ஃபார் அம்பேத்கர் செலக்ட். ஃபர்ஸ்ட் பாலே சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. போலிங்குள்ள ஸ்டீஃபன் அசோக் அண்ட் ஆஹா மாஸ்னா தான் பேட்டிங்கா, சூப்பரியா. ஸோ இப்போதைக்கு மேலே போயிருக்காங்க. தேர்ட் அம்பையர் போயிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா செக்கடிக்கிற அப்படின்னு சொல்லி தேர்ட் அம்பையர் போயிருக்காங்க. ஸோ தேர்ட் அம்பையர் பார்ப்பாரு. அது வரைக்கும் என்ன விஷயம்னா இங்கே 75 டார்கெட்டு. ஸோ மாயா ஃப்ரெண்ட்ஸ் அம்பேத்கர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட்டு, மாயா ஃப்ரெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் செகண்ட். ஆனால் இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. அதிக பர்சன்டேஜ் ஆஃப் வின்ஸ் இந்த வெளில தான் வச்சுருக்காங்க 67. ஆனால் இங்கே அப்படியே திங்ஸ் ஆப்போசிட்டாக நடக்குது. ஸோ ஆக்சுவலாக மேட்ச் யாருக்கும் ஃபேவராக போகுதோ இல்லையோன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே முதல் பால்லே ரிவ்யூங்க.
முன்னாடி அடிச்சது போதும்பா, இப்போ பின்னாடி அடிப்போம் அப்படின்ற மாதிரி ரிவர்ஸ்ல. ஆனா ஓடுனது என்னமோ ஒரே ஒரு ரன்னு தாங்க. ஷாட்டு போடுபா 6. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோரிங்க 22ங்க. கடாஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. 2 பேட்டர்ஸ் அசோக் மற்றும் நம்மளோட டான்சிங் ரோஸ் மாசன. அவர் ஐயா மாஸ் காமிச்சிட்டு இருக்காருங்க. 14 ரன் வெறும் 4 பால்ல. ஜோ வசந்த் ஸ்டாட்ஸ் படி லெஃப்ட் ஆர்ம் பவுலர் அப்படின்னு சொல்லி காமிக்குது. லெஃப்ட் ஆர்ம் பவுலர் தானா சார்? முதல் பந்து என்னங்க போட போறாரு? ஃபீல்டு அதுக்கு முன்னாடி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான செக்கும் அம்பையர் கிட்ட நடந்துட்டு இருக்குது. கரெக்டாக 5 ஃபீல்டர்ஸ் தான் வெளியில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிளாக சொல்லணும்னா பின்னாடி இருக்கிற ஃபீல்டர்ஸ் எல்லாம் முன்னாடி, முன்னாடி இருக்கிற ஃபீல்டர்ஸ் எல்லாம் பின்னாடி. லாங் ஆன் லாங் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பின்னாடி வச்சிருக்காங்க. டீப் மிட் விக்கெட்டு, டீப் ஸ்கொயர் லெக் அப்படின்னு. அந்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டு தேர்ட் மேன் ஃபைன் லெக் எல்லாமே முன்னாடி சர்க்கிள் உள்ள. ஷாட்டு நீ எங்க வேணாலும் ஃபீல்டர் வையா, கடலூர்ல வேணாலும் ஒன்று வை, கடலூர்ல தான் நான் எடுத்து அடிக்க போறேன்னு. டிஜே ஒரு நிமிஷம். 28 ஃபார் நோ லாஸ். இங்க 7 பால்ல கிழிச்சிட்டு இருக்காங்க மொத்தத்துல. மாசு பா என்னமா ஆடிட்டு இருக்காரு. 6 பால்ல 20. வைடு ஒவ்வொரு ரன்னு ஒவ்வொரு எக்ஸ்ட்ராக்கும் இங்க ஃபீல்டிங் பேட்டிங் டீம் அம்பேத்கர் செலக்ட் குமுத ஹாப்பி என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஹாப்பி ஆயிட்டாங்க. ஆஹா வைட் அண்ட் சிங்கிள் பைல இப்ப மிஸ் பண்ணிட்டாரு அந்த பால. வைட் அண்ட் சிங்கிள். பிரஷர் எவ்வளோ பெரிய ஸ்கோர் போட்டாலும் சேம் பிரஷர் ஈக்குவலாக இருக்கு. திரும்பவும் செகண்ட் பவுலிங் போடுறப்ப ஸோ பெட்டர் சாய்ஸ் டாஸ் ஜெயிச்சு நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணுறோன்றது தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வரப்போகிற போட்டிகள் ஒரு டார்கெட் தெரிஞ்சால் ரொம்ப ஈஸியாக ஆடுறாங்க. ஆஹா லெக்கில் போடப்பட்ட பால் ஃப்ளிக் ஷாட்டுக்கான முயற்சி மிஸ் பண்ணிட்டாருங்க. கண்டிப்பாக ஃபீல்டுக்கு ஏற்ற ஒரு பால் டீப் ஸ்கொயர் லெக் அங்கே பார்க்குறோம். ஸோ கரெக்டாக அடித்தாங்க அப்படின்னா அங்கே தான் போவோம்.
டாட் பால் அண்ட் ரெவ்யூ. ஓகேங்க, மேலே போயிருக்கா. அப்படி எதுக்குன்னா வைடா பால் இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் வைடு இல்லைன்னு சொல்லியிருக்காரு அம்பையரு. ஆனால் பால் வந்து வைடா இல்லையா அப்படின்ற கால் பேட்ஸ்மேன் சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. அம்பையரோட டெசிஷனை பார்ப்பாங்க. சரி, ஓகே. ஒரு ஃபன் டைமு கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கு, அதனால கொஞ்சம் ஃபன் டைமாக போகலான் இருக்கேன். அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மாசனை வந்து பவுலிங் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போட்டார். அதே மாதிரி பவுலர் மாசனுக்கே யாரா அந்த மாதிரி போடுவாங்களா அப்படின்னு பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. வாய்ப்பு இருக்குதா? இல்லை, ஒன் அண்ட் ஒன்லி பீஸா? யா நீங்கள் வந்து ரீல்ஸாக போட்டாங்க ஐயா யூடியூப்பில், பிச்சுக்கிட்டு போயிடுச்சு ஐயா வியூஸு. உங்கள் ஆள் தான் ஐயா, கோவலம் இல்லை, பாண்டிச்சேரி வரைக்கும் உங்கள் ஆள் தான் ஃபேமஸ்ஸு. யாருக்கு தெரியும், கேரளாக்கே ஃபேமஸ் ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன். என்னவா திடீர்னு எல்லாருமே ரொம்ப அமைதியாயிட்டாங்க. பாட்டு வரல, பாட்டு கீட்டு வரல, டான்ஸு கீன்ஸ் வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாம் சாப்பிட்றக்கு உட்காந்துட்டாங்க. ஏன்னா மணி 2. சரி, சாப்பிடல அப்படின்னா சாப்பிட்ருங்க மக்களே. யூடியூப்பில் லைவில் பார்த்துட்ருக்கீங்கன்னா சாப்பிட்ருங்க. முடிஞ்சா யாராவது மதுரைக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா மட்டன் சுக்கா இருந்துச்சுன்னா பார்சல் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க ஐயா. தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ. சம்மந்தமே இல்லாமல் கவுண்டர் போடுறாருன்னா டிஜே லைட்டாக ஒரு தூக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். சம்மந்தத்தோடு எப்போ போடுவார்னா கரெக்டாக ஈவினிங் ஒரு 4:30 மணிக்கு சம்மந்தத்தோட டைலாக்லாம் வரும். ஐயா இருங்க பேட்டிங் வர, என்னப்பா இவ்வளோ நேரம் ரிவ்யூவா, எழுத்து அடிக்குதேப்பா அப்படின்ற மாதிரி ஃபீலிங்காக இருக்காங்க. ஏய், ஆ வாய முன் ஏந்து போடா. வாய முன்னா சம்பளம் என்ன யார் கொடுப்பா அப்புறம்? ஏய், வாய முன் ஏந்து போடா. அதான் யார் சம்பளம் யார் கொடுப்பா சொல்லுப்பா. அதுக்கு பதில காணும்பா. ஓகே, 3 பால் இப்போதைக்கு முடிஞ்சிருது. அண்ட் இன்னும் 3 பால் பாக்கி இருக்குது. வைடெல்லாம் இல்லைப்பா, பால்லாம் ரைட்டு தான் போடு அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி ஆஹா, காத்து இருந்தா என்னப்பா, காத்து அகைன்ஸ்ட் விண்ட் அடிச்சு பவர் காட்டுறது தான் ஒரு ஆள் மாசு. லிட்டரலாக ஓப்பனர்ஸ் இங்கே எப்படி ஆடிட்டு இருக்காங்கன்னா, நான் அடிச்சா தாங்க மாட்டேப்பா, 4 மாதம் தூங்க மாட்டேப்பா அப்படின்ற மாதிரி ஒரு குயிக் பார்ட்னர்ஷிப்புங்க. 10 பால்ல 35. ஃபுல்லர் பாலு, ஃபிளிக்கு 6. எப்பா குட் நைட் பான்ற அளவுக்கு போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. 2 பக்கமும் அடி விழுவுது. 17-20. 2 பேரும் 6 பால் தான் ஆடி இருக்காங்க. லாஸ்ட் பால், 2வது ஓவரோட கடைசி பால். ஃபைனலா ஒரு டாட் பால் வந்துருக்குது. அண்ட் அதோட ஓவர் முடிவுக்கு வந்துருக்குதுங்க. 2 ஓவர் முடிவில் ஸ்கோரு 41. இன்னும் 3 ஓவரில் 34 வேணும். கிரிக்கெட் இஸ் a funny game. Volunteer boys. காத்து சும்மா தம்சமாச்சிட்டு இருக்குது இப்போதைக்கு. யோ டிஜே, லாட்டா கிஃப்ட் எல்லாம் எடுத்து வச்சுக்கோயா. காத்து பயங்கரமா அடிக்குது, பறந்துற போகுது. ஆனா இப்ப சொன்னா பாத்துங்க பச்சை பொய். மேடம் 41 ஸ்கோர் 2 ஓவர் முடிவுல. 34 இன்னும் வேணும் 18 பால்ல. என்ன டிஜே அதிசயமா இருக்குது. எப்பவுமே வந்து நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு நக்கல் பண்ற மாதிரி போடுவோம், நீங்க எதுவும் போடல. ஏதாவது மெட்டி வச்சுட்டாங்களா? என்ன டைப் ஆன கேஸ்னா ரொம்ப மென்டல் மாதிரி ஆகும். ஓகே, பவுலிங்கில் மோகனு, பேட்டிங்கில் மாஸ், டான்சிங் ரோஸ் மாஸ் அப்படின்னு சொல்லிப்பார். மொத்த ஊருக்குமே தெரியும்.
லெக் சைடில் வைடா வைடுங்க. ஷாட்டு காத்துல யாருமே இல்லாத இடத்துல விழுந்துருக்குதுங்க. ஐயா மாச ஐயா, ஆஹா நக்கலை பாரியா, நக்கல்யா உனக்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த சைடு எதிர்காத்து, அதாவது இந்த லெக் சைடில் அடித்தா பாலும் போகாது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதிர்காத்துக்கு த்ரோவும் வராது. இன்னும் 32 ரன்னு 17 பால்ல. அம்பேத்கர் செலக்ட் கானத்தூர். அடிக்கிற ஒவ்வொரு அடியும் கானத்தூரை தாண்டி மரக்கானம் பாண்டிச்சேரின்னு போயிட்டு இருக்குங்க. சிங்கிளு ஓடிட்டாங்க டகால்னு ஒரு ரன்னு. போதும்பா அந்த எண்ணில் அடிச்சிக்கலாம், நெல்ல ரன் ரேட்லாம் வந்தாச்சு, இது போதும் அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்போட ஆடிக்கிட்டு இருக்காங்க. பேரு மாசுன்னு இருக்கு, எனக்கு தெரிஞ்சு இன்னையோட அவரோட பேரை மாத்திருங்க. அவர் இனிமேல் மாசு இல்லை, பாஸ். பிரெண்டன் மெக்கலம், விண்டேஜ் பிரெண்டன் மெக்கலம் மாதிரி இறங்கி வந்து தான் அடிக்கிறாரு எல்லா பாலுமே. ஆஹா லெக் சைடில் வைடு காத்துங்க. கொஞ்சம் சேலஞ்சிங்கான டைம் பவுலிங் சைட்லேயும் சரி, ஒரு பவுலருக்கே சரி. நின்று அடிச்சிருக்காரு, ஆனால் கண்டிப்பாக ஒரு எதிர்காத்து பால் போகாது, சிங்கிள் மட்டுமே. நல்ல விஷயம் என்னன்னா, இங்கே ஸ்டில் மாயா ஃப்ரெண்ட்ஸ் கோவலம் டீமுக்கு எதிர்காத்து இன்னும் ஒரு ஓவர், 4வது ஓவர் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக போட்டாங்கன்னா 5வது ஒரு கேம்குள்ளே வந்துடலாம். நல்ல பாலுங்க, டாட் பாலு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், கேமை ரைட் ஆஃப் பண்ணிடாதீங்க, சீக்கிரமாக எழுதி வச்சிடாதீங்கப்பா வின்னு அப்படின்னு. செம க்ளோஸ் கேமாக தான் போக போகுது. அப்பீல் பண்ணியிருக்காங்க, மேலே ஸ்ட்ரெயிட்டாகவே போயிருக்காருங்க. ஒரு அவுட் சைட் எட்ஜ் காட் பிஹைண்டுக்கா. பார்ப்போம். ஓகே, இப்போதைக்கு ரிவ்யூ போயிருக்காங்க. அண்ட் இங்கே ஸ்கோரு 46. இப்போ அவுட்னா 1 விழும், இல்லைனா டாட் பாலாகவே போயிடும். 3 ஓவர் முடிவில் 46. இன்னும் பார்த்தீங்கன்னா 29 ரன் 12 பால் அடிக்கணும். இதுதான் ஆக்சுவலாக வந்து ரிக்வயர்ட் ரேட்டு. அண்டு 14 ரன் பர் ஓவர், 14.5 ரன் பர் ஓவர். பேட்டிங் சைடாக நான் இருந்தேன் அப்படின்னா நான் யோசிக்கிறது இந்த ஓவர் 4வது ஓவர் ஒரு 20 ரன் கிட்ட வரைக்கும் அடிக்கணும் அப்படின்றத யோசிச்சு வைப்பேன். லாஸ்ட் ஓவரில் எவ்வளோ, அதாவது சிங்கிள் டிஜிட் ஸ்கோர் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மியாக வச்சுக்கணும். ஸோ நாட் அவுட்ன்றது தான் காலு. அண்டு 46க்கு நோ லாஸ். 3 ஓவர் முடிவில் லாஸ்ட் 2 ஓவரில் 29 வேணுங்க. இந்த எண்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேட்டிங் டீமாக யோசிச்சேன்னா 20 ரன் ப்ளஸ் இந்த ஓவரில் கண்டிப்பாக வேணும். இந்த எண்டில் அதிகமான ரன்ஸ் வந்தே ஆகணுங்க. சிங்கிள் டிஜிட் ஸ்கோருக்கு டக்குன்னு லோவாக போய் ஆகணும். ஏன்னா அதர் எண்டில் போடுறப்ப கண்டிப்பாக பேட்டிங் பவர் பிளேவாக இருந்தாலும் விண்டு இருக்குது, விண்டுன்ற ஒரு ஃபேக்டர் இருக்குது. பவுலிங் டீமாக யோசிக்கணும்னா 10 ரன்னுக்குள்ளே கொடுக்கணுங்க. ஸோ சிம்பிள் ஈக்குவேஷன் இவ்வளோ தான். கரெக்டாக ஒரு கிரிக்கெட்டிங் நாலேஜபிளாக சொல்லணும்னா ரவி
மாட்டிக்கிச்சா? வெயிட் பண்ணாரு அங்க ஃபீல்டரு. ஆனா அவரையும் தாண்டி புனிதமான 6. யோ மாசே வேற மாதிரியா அங்க பாரு அண்ணா வைபுக்கு வந்துட்டா அப்படி. 6ஓட 50மே பூர்த்தி பண்ணியாச்சுங்க. ஏங்க லிட்டரலா ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் மாதிரி தெரியறாருங்க இங்க மாசு. 2 வருவாங்களா? எஸ் வந்திருக்காங்க. கோவா அலெக்ஸ் எங்க இருக்கீங்கனாலுமே சாப்பிட்டீங்கன்னு சொல்லி மெசேஜ் போடுங்க ப்ரோ யூடியூப்ல. உங்களுக்காக உங்க ஆள் இங்க கேட்டுக்கினே இருக்கா அப்படி. பதினோரு பால் 30. ஆஹா மாட்டல, இந்த முறை மாட்டல. நல்ல கம்பேக்குங்க, நல்ல கம்பேக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆட போகிற டீம்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஎம்சிசி செம்மஞ்சேரி குப்பம் வர்சஸ் எஸ்எஃப் காய்ஸ் கிளம்பாக்கம். 2 டீம் கேப்டனும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். எப்பா டிஜே ஒரு நிமிஷம். தேங்க்ஸ் ப்ரோ. 15 ரன்னு 8 பால்ல ஒன்றும் அடிக்கணும். 36 வெறும் 13 பால்லங்க மாசு. குவிக்கஸ்ட் 50 அவரோட பேட்ல இருந்து பார்க்கலாமா? காத்த கொஞ்சம் ஹெவியா இருக்குப்பா. டாட் பாலு முக்கியமான டாட் பால். இன்னும் ஒரு பால் டாட் பால் போட்டார் ரவி. இங்கன்னா மேட்ச் ஆனுங்க. இந்த ஒரு பால் கேமை பேசுங்க. ஒரு பால் 6 போச்சுன்னா கேம் வந்து அம்பேத்கர் செலக்டுக்கு அப்படியே சாஞ்சிடும். இந்த ஒரு பால் டாட் பாலாக இருந்துச்சு அப்படின்னா யார் கேமாக வேணாலும் இருக்கலாங்க. மாயா ஃப்ரெண்ட்ஸ் கேமாகவும் இருக்கலாம், யாருக்கு தெரியும், பார்ப்போம். மாயா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு பால் கேமை வந்து டிட்டர்மைன் பண்ணுதுங்க. ஓகே பவுலர் கொஞ்சம் வெயிட் பண்ணுறாரு, போடவில்லை. மைண்ட் கேம்ஸ் ஆடுறாருங்க. நோ பால் வேற. ட்விஸ்ட் என்னன்னா நோ பால். அது மட்டும் இல்லை, ரிசல்ட் 6. ஸோ மாசன இங்க வந்து எனக்கு ஒரு டாட்ஸ் வருது. இன்னிலேருந்து நீங்களும் ஐயாடுண்ணா நம்ம சியர் லீடர்ஸ் ட்ரூப்ல நல்லா டான்ஸ் ஆடுறீங்க. நோ பால் வேற, அதனால ஒரு ஃப்ரீ ஹிட் வந்துகிட்டு இருக்குங்க. ஏழு பால் 8. ஃப்ரீ ஹிட் பால் வேற. ப்ரீவியஸ் பால் ஒரு நோ பால். வைடுங்க. ஆஹா நல்ல பாலியா. கிட் கீப்பரும் நல்லா பிடிச்சிருக்கா அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் லாஸ்ட் ஓவரில் 7 ரன் டு வின். இதுதான் சொன்ன, சிங்கிள் டிஜிட் குள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அம்பேத்கர் செலக்ட் மேக்ஸிமம் இந்த கேமை ஜெயிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம் அப்படின்னு. எஸ் யா நெக்ஸ்ட் மேட்சுக்கான டாஸ் இப்போ போட்டுடலாம். ஓகேண்ணா. நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம கூட விஎம்சிசி கேப்டன் இருக்காங்க அண்ட் எஸ்எஃப்எல் காய்ஸ் கிளம்பாக்கம் கேப்டன் இருக்காங்க.
ஹெட்ஸ். இட்ஸ் அ கால். ஹெட்ஸ் இட் இஸ். டாஸ் வின் பண்ணியிருக்காங்க செம்மஞ்சேரி குப்பம் விஎம்சிசி டீம் மெம்பர்ஸ். பேட் ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. என்ன என்ன நான் சொல்கிறீங்க, பேட் ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்களா? இவ்வளோ நேரம் எல்லா டீமுமே மோஸ்ட்லி பவுலிங்னு சொல்லியிருந்தாங்க டாஸ் ஜெயிச்சு. ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்காமா? ஏன்னா எப்பவுமே அந்த சேசிங் டார்கெட் தெரிஞ்சு சேஸ் பண்ணுற டார்கெட் இதுதான் சொல்லி தெரிஞ்சு சேஸ் பண்ணுறப்ப பெருசாக ப்ரெஷர் இருக்காது. ஆனால் அது தெரியாமல் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும்னா என்ன வச்சாலும் அடிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் 75 அதையுமே சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால தான் சொல்கிறேன். அம்பேத்கர் செலக்ட் 7 ரன் டு வினுங்க லாஸ்ட் ஓவரில். அசோக் முகமது மாஸ் 2 பேருமே இந்த நாளை வந்து அவங்க டைரியில் குச்சி வச்சுப்பாங்க. எல்எல்எஃப்காக இருக்கட்டும், டிசிபிக்காக இருக்கட்டும், பாக்கி ஜெயிச்ச எந்த டீம்ஸாக இருக்கட்டும், இந்த டீம் அம்பேத்கர் செலக்ட் 6 பாலுக்கு 7 ரன்னு. அம்பேத்கர் செலக்ட் ஒரு வார்னிங் சைன் கொடுக்குறாங்கங்க. குவார்டர் ஃபைனல்ஸ் கிட்ட எங்க கிட்ட மாட்டிடாதீங்கப்பான்னு. ஏப்பா கேட்சா என்னங்க என்னாச்சு? கேட்சா அவுட் புடிச்சாரு. அவுட் அவுட் அவுட். எஸ், அது விக்கெட் எடுத்துட்டாரு. அந்த ஆக்ரோஷ்ல ஸ்டம்பில் அடிக்கிறார், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே. நீ இப்போ சாப்பிட்டு தூங்கினல ஐயா, அதே மாதிரி அவரும் சாப்பிட்டு தூங்கிட்டு வந்திருக்காரு ஐயா. என்ன தங்கமாம்ஸ் கரெக்டா? அஞ்சு பாலுக்கு 7 ரன். என்ன ஆகாஷ் நிலவரம் எப்படி இருக்குன்னா கலவரமாக இருக்குது. மாஸ் அந்த அளவுக்கு போட்டு போலன்னு பிறந்துட்டா. அப்படி இன்னைக்கு நீங்கள் மாசை கூப்பிட்டு வச்சு கேட்குறீங்க மூசு, சீரியஸாக கேள்வி. பாலில் யார் பேரை எழுதி வச்சாங்க, எதுக்கு இந்த மாதிரி அடிச்சிங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. அந்த மாதிரி தான் வச்சிருக்கா அப்படி மனுஷன். அண்ட் பேட்டிங் உள்ள பால்ராஜ். ஆனால் கேம் நாட் ஓவர் ஐயா. ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, ஃபைட் கொடுப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. ஃபைட் கொடுப்பாங்க. லோக்கல் டீமு ஒரு 2 பால் நியூ பேட்ஸ்மேனை டாட் பால் ஆட வச்சாங்கன்னா ப்ரெஷர் ஆன். 2 டாட் பாலுங்க. போயிச்சு 6. ஸ்கோர்ஸ் லெவல் 1 to win. மாஸ் மாஸ். பேட்ஸ்மேன் மாஸ் மாஸ். பேட்ஸ்மேன் மாஸ். இங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஏரியால மேட்சை முடிச்சிட்டு இங்க சேர் கேர்ள்ஸ் பக்கம் வருவியாம்பா. அண்ணே வைஃப்னே 1 to win. வைடு மேட்ச் ஓவர். வாழ்த்துக்கள். அம்பேத்கர் செலக்ட் ரவுண்ட் நம்பர் 5க்கு. வாங்க மாஸ். அம்பேத்கர் செலக்ட் சேர் கேர்ள்ஸ் பக்கம் வருவீங்களா? நான் தான் இருக்கேன். உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள் அம்பேத்கர் செலக்ட் கானத்தூர் டீம் மெம்பர்ஸ். அண்ட் வாங்க மாஸ், உங்கள் கூட ஒரு 5 நிமிஷம் டான்ஸ் போடணுமா? ஸோ டிஜே ரெடியா? ஒரு நல்ல சாங்கா, வைபான சாங்கா போட்டு விடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆட போகிற ஃபீல்டர்ஸ் உள்ளே போயிடுங்க. டிஜே
ஃபீல்டர்ஸ் உள்ள போயிடுங்க. SFL கிளம்பாக்கம் உள்ள போங்க. தேங்க்யூ மாஸ், தேங்க்யூ. நான் பிரதர் ஒரு சேசிங் மேட்ச் இது. அடிச்சு ஏமாத்தின மாதிரி அடிச்சிட்டீங்களே. 74 ரன். வாங்க பிரசன்டேஷன் ஏரியா வந்துருங்க. பறி கொடுத்துட்டாங்க அவங்க. இவ்வளவு ஸ்கோர் அடிச்சிருந்தோம். பிரசன்டேஷன் ஈஸியா வின் பண்ணிட்டீங்க. சோ இரண்டு அணிகளும் பலம் வாய்ந்த ஈக்குவல் பேலன்ஸ் உள்ள டீம். ஸோ அட் த எண்டு அண்ட் காணத்தூர் அம்பேத்கர் செலக்ட் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததா நடக்க போற மேட்ச் யார் யாருக்கு SFL கைஸ் கேளம்பாக்கம் vs VMCC கோவளம் செம்மஞ்சேரி டீம். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு இடையே தான் வந்து மேட்ச் நடக்க போகுது. ஃபீல்டிங் டீம் கெட் ரெடி கைஸ். ஸோ மேன் ஆஃப் த மேட்ச் யாருக்குன்னு உங்களுக்கே தெரியும். மேன் ஆஃப் த மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்